பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கொஞ்சம் லைன்ல ஏறி கொஞ்சம் வெட்டி வை போகணும். இங்கே இந்த ஊரிலே நிறைய பேர் வருகை தந்திருக்கின்றீர்கள். டைம் போதாததால அனைவரையும் வெளித்தவனாக கண்ணியமான உலமாக்களோடு அந்த ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியரையும் அத்தோடு இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் வாசிகள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், கப்பலடி என்பது பழமை வாய்ந்த ஒரு ஊர். அது நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போது 35-36 வயதாகின்றது. கப்பலடி என்றாலே பழைய, அதாவது எங்களோடு பழகியவர்கள் கூறுவார்கள், ஒற்றுமை, சந்தோஷம், கப்பல், அதாவது எல்லோரும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு இடம்தான் கப்பலடி. அதனால் தான் இந்த கப்பலடியிலே இந்த ஆரம்ப பள்ளி, அதாவது முன்பள்ளி சஃபீனா என்ற பெயரிலே, அல் சஃபீனா என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றது. சஃபீனா என்றாலே கப்பல், அதுதான் அதனது பொருள். இந்த கப்பலடியிலே சிறப்பான ஒரு முன்பள்ளி நடைபெறுகின்றது என்பது என்றால் அதிலே உண்மையிலேயே நாங்கள் கூற வேண்டும், அந்த ஆசிரியை தான், ஃபஜீனா ஆசிரியரை தான் இங்கே கூற வேண்டும். உண்மையிலேயே நான் வந்து ஒரு அறவருக்கு மேலே ஈக்கும் இந்த நிகழ்வுகளை கண்ணுற்று பார்த்திருந்தேன். அதிலே இந்த சிறார்கள் செய்து காட்டிய திறன்களையும் திராணிகளையும் அடிப்படை தன்மைகளையும் பேச்சு திறன்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயற்பாடுகளையும் பார்க்கும்போது சந்தோஷத்தை எனக்கு தந்து கொண்டே இருந்தது. பிள்ளைகளின் செயற்பாடு, பெற்றோர்களின் செயற்பாடு, அந்த ஆசிரியரின் செயற்பாடு, வந்தவர்களை கௌரவிக்கக்கூடிய தன்மைகள், பிள்ளைகளை எவ்வாறான செயற்பாடுகளில் வளர்த்திருக்கிறார், அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே எனக்கு தரப்பட்ட அந்த 2 நிமிடங்களில் உங்களோடு நிறைய வார்த்தைகள் பேச இயலாது. இருந்தாலும் நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும், இவ்வாறான நிகழ்வுகளிலே எங்களுடைய ஊர் சிறப்புற்று காணப்படுகின்றது. எனவே கப்பல் பொருந்திய இந்த கப்பலடியிலே சிறந்த ஒரு பண்பாட்டு மிக்க ஒரு சஃபீனா என்ற பாடசாலையை ஃபஜீனா என்ற ஆசிரியர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு உதவிக்கரம் செய்யும் போது இந்த பாடசாலையின் முன்னேற்றங்களை நாம் கட்டாயம் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே நிறைய கல்விமான்கள் பழமை தொட்டு உருவாகி இருக்கின்றார்கள், புத்திஜீவிகள் உருவாகி இருக்கின்றார்கள், உலமாக்கள், கண்ணியமான உலமாக்கள் உருவாகி இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 5-10 வருடங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் குன்றி காணப்படுகின்றது. என்னவென்றால் எங்களுடைய செயற்பாடுகள் குறைவாக இருப்பதனால். எனவே இவ்வாறு 26 வருடமாக இந்த பாலர் பாடசாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலே தியாக மனப்பான்மையோடு, தியாக வன்மையோடு இந்த ஆசிரியர் இந்த நிகழ்ச்சிகளையும் இந்த பிள்ளைகளின் செயற்பாடுகளையும் வளர்த்திருக்கிறார். எனவே அந்த விடயங்களில் நாங்கள் கரிசனை செய்ய வேண்டும். இன்று வெளிநாடுகளில் பார்த்தால் பாலர் பாடசாலை போன்ற பெரும் பெரும் பாடசாலைகளிலே அவர்களுக்கான வீடு வசதிகள், அவர்களுக்கான கார் போன்ற தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து தனது பிள்ளைகளை பாடநெறிகளுக்காக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் இலங்கையை பொறுத்தவரை அவ்வாறான செயற்பாடுகள் அதிது அல்லது குறைவு என்று தான் கூற வேண்டும். ஆனால் கப்பலடி மக்கள் அவ்வாறான மக்கள் அல்ல என்பது எமக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் இப்போது கரிசனை செய்யாமல் இருக்கின்றோம். எனவே இது போன்ற விடயங்களில் கரிசனை காட்டி நாங்களும் எங்களுடைய இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும். எங்களுடைய பாடசாலை எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அதிலே மைதானங்கள் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் இருந்து படித்த பண்பாட்டான நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறான சமூகங்களில் நாளை இந்த கப்பலடி பாடசாலையிலே கப்பலடியிலே படித்த ஒரு ஆசிரியர் உருவாக வேண்டும். அதே போல கப்பலடியிலே படித்தவர் ஒரு பிரின்சிபலாக வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதிலே கை வைத்து எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த வகையிலே பாராட்டத்தக்க விடயம், ஃபஜீனா ஆசிரியரை மீண்டும் நான் நினைவு கூற வேண்டும். அவருடைய செயற்பாடு சந்தோஷமாக இருக்கின்றது. எனக்கு மன சந்தோஷத்தை தந்ததை போன்று இங்கே கப்பலிலே குந்தி கொண்டிருக்கும், கப்பலடியிலே இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும், தாய்மார்கள், சிறுவர்கள், பெரியார்கள், அத்தோடு கல்விமான்கள், புத்திஜீவிகள், இது டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு இடம். இதனை நன்றாக பயன்படுத்தி ஒழுக்க பண்போடு இவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு செல்லுங்கள். எனவே
நிறைய உங்களோடு பேசுவதற்கு எனக்கு டைம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் சந்தோஷமான நிகழ்விலே ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். என்னவென்றால், ஒரு சம்பவம், ஒரு இடத்திலே நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு மொண்டஸ்ரீ, அதாவது பாலர் பாடசாலை, முன்பள்ளி பாடசாலையிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்விலே பிள்ளைகளுக்கான ஒரு போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த போட்டி நிகழ்ச்சியிலே அந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார், இந்த நிகழ்விலே யார் அதிகூடிய மார்க்ஸை எடுக்கிறார்களோ அவருக்கு ஒரு ஷூ அன்பளிப்பாக, பிரைஸாக, பரிசாக வழங்குவேன் என்று. அவ்வாறான செயற்பாடுகளிலே ஒரு எக்ஸாம் ஒரு நடைபெற்றது. அந்த எக்ஸாமிலே மாணவர்கள் அனைவரும் விடை எழுதியிருந்தார்கள். விடையை எடுத்து பார்த்தார் அந்த ஆசிரியர். அவளுக்கே வியக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், விடை எழுதியிருந்த அனைத்து மாணவர்களும் சரியான விடையை எழுதியிருந்தார்கள். கவலை, எவ்வாறு நாங்கள் இந்த 20 மாணவர்களுக்கும் இந்த சாமானை, ஒரு ஷூவை வைத்துக் கொண்டு வழங்குவதென்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அங்கே அந்த ஆசிரியர் செல்கின்றார். பின்னர் சொல்கிறார், எனக்கு அவ்வளவு பேருக்கும் வழங்க இயலாது, நீங்கள் உங்களுடைய பேர் அவ்வளத்தையும் எழுதி தாருங்கள், நாங்கள் துண்டு குலுக்குவோம், யாருடைய பெயர் வருகிறதோ அவருக்கு அந்த பிரைஸை வழங்குவோம் என்று. அவ்வாறு துண்டு குலுக்கி பார்த்த போது ஒரு பேர் வரப்பட்டது. அது வஃபா என்ற பேர். அந்த பேரை எடுத்து ஆசிரியர் சந்தோஷம் அடைந்தால், வஃபா என்பவள் அந்த பாடசாலையிலே ஒரு கஷ்டப்பட்ட அன்று அதாவது அவங்களுடைய தேவைகளை செய்யக்கூடிய, அடிப்படை தேவைகளை செய்யக்கூடிய இயலாத ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ள மாணவி. ஆனால் துண்டை எடுத்து பார்த்த போது சந்தோஷம். அனைத்து மாணவர்களும் சந்தோஷமாக அந்த சூவை அவருக்கு வழங்கிவிட்டு இவர் வீடு சென்றார். வீடு சென்று ஏனைய துண்டுகளை எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு கவலையான ஒரு சம்பவம் என்னவென்றால், அதில் இருந்த 19 துண்டுகளிலும் வஃபா என்ற பெயரே இருந்தது. அதை கண்டு அவள் கவலை அடைந்தாள். தன் கணவனிடம் கூறினாள், இவ்வாறு செய்திருக்கிறார்கள் பிள்ளை என்று. அதற்கு அவர் சொன்ன ஒரே ஒரு நட்பெயர் தான், நீங்கள் இந்த முன்பள்ளியிலே, இந்த பாடசாலையிலே நீங்கள் கற்றுக் கொடுத்த கல்வியின் விளைவுதான் இன்று இந்த பிள்ளை, அந்த கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கு 19 மாணவர்கள் இவ்வாறான ஒரு பரிசை வழங்குவதற்கு முன்வந்தார்கள். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் ஆசிரியர் மூலமாகத்தான் வருவது. அந்த வகையிலே நான் கேள்விப்பட்டேன், ஃபஜினா ஆசிரியருடைய செயற்பாடு அளப்பரியது. எனவே நீங்களும் எங்களுடைய ஊரிலே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு உதவிகளை செய்து, ஒத்தாசைகளை செய்து, அவருக்கு பக்கப்படம் எங்களுடைய ஊர் மக்கள் இருக்க வேண்டும், பெற்றார்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இச்சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வஸ்ஸலாம் வாஹ்தவான். முதலாவது இலக்கம் 1. இலக்கம் 1. இலக்கம் 2. இலக்கம் 3. இலக்கம் 4. இலக்கம் 5. இலக்கம் 6. இலக்கம் 7. தற்போது பார்ப்போம் என்ன வந்திருக்கின்றது. ஒரு மனித உருவம் வரையப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கரகோஷத்தை லீனா அவர்களுக்கு வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி லீனா. தற்போது அது காட்சிப்படுத்தப்படுகிறது. சிறிய வயதிலே ஒரு நுட்பமான முறையிலே வரைந்திருக்கின்றார். நன்றி லீனா அவர்களுக்கு. அல் சஃபீனா பாலர் பாடசாலைக்கு பரிசுகள் தந்து உதவியர்களை நாங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். லத்தீப் மாமா, ஃபர்மிலாஸ், ரசூல் ஹாஜி, யாசீர், இம்ரான், சஹ்ரான், ருமைஸ் ஹாஜி, இஃபாம் ஸ்டோர், ஃபாரிஸ் மௌலவி ஆகியோர்கள் இந்த பரிசல்களை தந்து உதவி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அல் சஃபீனா பாலர் பாடசாலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு பண உதவிகளையும் வழங்கி இருக்கின்றார்கள். மின்ஹாஸ், அதாவது ஏத்தாலையைச் சேர்ந்த மின்ஹாஸ், ஜவுஃபர் மாமா, ஃபவுகான், இஹுசான், சாதிக் நானா, நௌஃபர்தீன், ரிஃபாய், அபுல் ஹசன் மாமா, சஜாத் முதலைப்பாலி, ரிகாஸ் மற்றும் நசார் நானா மற்றும் அக்ரம் ஆகியோர் இந்த அல் சஃபீனா பாலர் பாடசாலைக்கு பண உதவிகளை வழங்கி உதவி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அல் சஃபீனா பாடசாலை சார்பாக, நிர்வாகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு முன்னதாக ஈவினிங், அதாவது மதிய உணவு போஷணைகளை, அதாவது வழங்கியிருந்தால் சிற்றுண்டிகளை வழங்கியவர்கள் ராசிக் மற்றும் சிபான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிற்றுண்டிக்காக உதவியவர்களில் ஒரு சிபான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
பூனை பூனை என் பேரை மறந்து விட்டேன் என் பேரை கொஞ்சம் சொல் யா யா இல்லை இல்லை இது என் பெயர் இல்லை நாய் நாய் என் பேரை மறந்து விட்டேன் என் பேரை கொஞ்சம் சொல் இல்லை இல்லை இது என் பெயர் இல்லை குதிரை குதிரை என் பேரை மறந்து விட்டேன் என் பேரை கொஞ்சம் சொல் தெரியும் தெரியும் இது தான் என் பெயர் குதிரைக்கு நன்றி நான் பாடி வருகிறேன் body body bop 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 body body bop bop. Tap my eyes, tap my ears, tap my nose, tap my mouth. Tap, tap, tap my body. Bop, 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 everybody bop, bop. Bop 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 body body bop 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 body body bop bop. Shaking my head, shaking my shoulders, shaking my waist, shaking my hips, shaking, shaking, shaking my body. Bop bop bop, everybody bop bop. Bop,
bop 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 body body bop 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 body body bop bop. Touching my arms, touching my hands, touching my legs, touching my feet, touching, touching, touching my body. Bop bop bop, everybody bop bop. Yeah! வண்ணத்து பூச்சி பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் அழகான செட்டே அழகான செட்டே அடிக்குது பார் அடிக்குது பார் அடிக்குது பார் அடிக்குது பார் சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை பொட்டுக்கள் பார் பொட்டுக்கள் பார் தொட்டதும் உடனே பட்டது பார் பட்டது பார் தொட்டதும் உடனே பட்டது பார் பட்டது பார். பூக்களின் மேலே பறந்து போய் தேனதை உண்டு கலிக்குது பார் தேனதை உண்டு கலிக்குது பார் வண்ணத்து பூச்சி பறக்குது பார் பறக்குது பார் அழகான செட்டே அடிக்குது பார் சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை பொட்டுக்கள் பார் தொட்டதும் உடனே பட்டது பார் தொட்டதும் உடனே பட்டது பார். பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா நீ ரொம்ப சுட்டி பெண் அல்லவா அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் யான கதை சொல்லுங்க அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் யான கதை சொல்லுங்க தூங்காமே தான் ஜோரா கேட்பேன் யானை ரொம்ப தான் பிடிக்கும் பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா சொல்லுங்க ஐயப்பன் கோயிலிலே யானே ஒண்ணு இருந்துச்சு டிங் டிங் மணி ஓசை கேட்கும்படி நடந்துச்சு கடை வீதி பக்கம் போனா சுத்தி சுத்தி பார்க்குமாம் தும்பிக்கை நீட்டி நீட்டி துட்டுகளை கேட்குமா பழம் கொடுத்தா வணக்கம் சொல்லும் பிள்ளைகளை சுமந்து செல்லும் அங்கிள் அங்கிள்
பிக் அங்கிள் எனக்கது ஜோடிதான் தூங்காமேதான் ஜோரா கேட்பேன் யானை ரொம்ப தான் பிடிக்கும் பாவாடை சட்டை தைக்கும் தையக்காரன் இருந்தா பண்பான யானை கிட்ட வம்பு பண்ண நினைச்சான் தேங்காய் முடி உள்ளாரதான் ஊசி ஒண்ண மாட்டினா தலையாட்டும் யானை கிட்ட சின்ன சொல்லி நீட்டினா ஐயோ ஊசி குத்திடுமே யானை அதே புரிஞ்சிக்கிச்சான் மனசுக்குள்ளே போட்டுக்கிச்சான் பேபி பேபி Oh my baby குட்டி கதை சொல்லவா அத்தோரம் யானை போய் சேத்தை அள்ளி உறிஞ்சிச்சு அத்தாடி டெய்லர் மேலே தூது என்று துப்பிடுச்சு அச்சச்சோ துணியெல்லாம் அழகாயிடுமே ஆமா பொங்கலுக்கு தச்சி வச்ச துணி கெட்டு போனதா அம்மாடி சொல்ல போனா நானும் அதை போலத்தான் வம்பு செஞ்சா வஞ்சம் வைப்பேன் அன்பிருந்தா அடங்கி நிப்பேன் அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் எனக்கு இது ஜோடிதான் தூங்காமேதான் ஜோரா கேட்பேன் யானை ரொம்ப தான் பிடிக்கும் La 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 la. La 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 la. La 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 la. La 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 la.
J-Lo, ya tú sabes, no hay más nada. It's a new generation Mr. Worldwide, of party people. get on the floor, darling, get on the Red one. Let me introduce you to my party people in the club. I'm loose, and everybody knows I get off the train. Baby, it's the truth. I'm like Inception, I play with your brain, so don't sleep or snooze. I don't play no games, so don't get it confused, no. Cause you will lose, yeah. Now pump it up and back it up like a Tonka truck. Darling. If you go hard, you gotta get on the floor. If you're a party freak, then step on the floor. If you're an animal, then tear up the floor. Break the sweat on the floor. Yeah, we work on the floor. Don't stop, keep it moving, put your drinks up. Pick your body up and drop it on the floor. Let the rhythm change your world on the floor. You know we're running tonight on the floor. Brazil, Morocco, London to Ibiza, straight to LA, New York, Vegas to Africa. Dance the night away, live your life and stay young on the floor. Dance the night away, grab somebody, drink a little more. Así mismo, así me gusta, así me gusta, así me gusta. Tonight we gon' be it on the floor. Tonight we gon' be it on the floor. I know you got it, clap your hands on the floor. And keep on rocking, rock it up on the floor. If you're a criminal, kill it on the floor. Steal it quick on the floor. On the floor. Don't stop, keep it moving, put your drinks up. It's getting ill, it's getting sick on the floor. We never quit, we never rest on the floor. If I ain't wrong, we probably die on the floor. Brazil, Morocco, London to Ibiza, straight to LA, New York, Vegas to Africa. Dance the night away, live your life and stay young on the floor. Dale, así me gusta. Dance the night away, grab somebody, drink a little more. Así me gusta, así me gusta, así me gusta. Tonight we gon' be it on the floor. 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 Donk is like a trunk full of bass on an old school Chevy 7 tray Donkey Donk. All I need is some vodka, some Chonky Conk, and watch the chico get Donkey Kong. Baby, if you ready for things to get heavy, I get on the floor and act a fool if you let me. Lally, don't believe me, just bet me. My name ain't Keith, but I see the way you sweat me. L.A., Miami, New York, say no more, get on the floor. Dance the night away, live your life and stay young on the floor. Dance the night away, grab somebody, drink a little more. Tonight we gon' be it on the floor. Tonight we gon' be it on the floor.
பார்த்த நாள் தாவணி போட்ட நாள் மறக்குமா மறக்குமா நெஞ்சு மழைத்துளி ரசித்ததும் கனித்துளி ரசித்ததும் கரையமா கரையமா கண்ணில் அழுத்தறுக்காத மேகம்தான் குதிரை பருவதம் காவல் தாண்டி என்னைத்தான் கெடுத்துக் கொண்ட பூவனம் என்னுக்குள் மனம் நெஞ்சுக்குள் வரை ஆசை சேர்க்கிறேன் ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியில ஒரு மறுபே பே பே என்று தொழுவே பே பே அள்ளிக்கொள்ள ஆசைகள் முன்னெங்கே வருவானா अल्लाह ही अल्लाह किया करो दुख न किसी को दिया करो जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह किया करो दुख न किसी को दिया करो जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह Just like a sunrise can't be denied, no. Just like the river will find the sea. Oh Allah, you're here, you're always near, and I know without a doubt that you always hear my prayer. सच की राह पे चला करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह किया करो दुख न किसी को दिया करो जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह So many bright stars like diamonds in the sky. Oh, it makes me wonder how anyone can be blind to all the signs so clear. Just open your eyes, and I know without a doubt you will surely see the light. तेरी दुनिया तेरी ज़मीन ये कहकर शाहे तू है करीम मेरे मौला सुन ले दुआ हम बेबस है तेरे बिना रोशन कर जमा ऐसा जुल्म न किया करो दुख न किसी को दिया करो जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह किया करो दुख न किसी को दिया करो जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो अल्लाह ही अल्लाह अल्लाह ही अल्लाह
ही अल्लाह किया करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो। अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह किया करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो। अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह।
மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடை காட்டட்டா நான் ஹித்திக் ரோஷி வளைவு நெளிவு அது செக்கட்டா நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான் நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என வச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா சச்சா சச்சா என் ஹார்ட் பீட் மாட்டா மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே
தற்போது பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஜயா மரியம் அவர்களுடைய கையால் ஆசிரியருக்கு. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பரிசு வழங்கப்பட காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு பரிசு ஆசிரியருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. மகுதி என்ற மாணவனால் அந்த பரிசு வழங்கப்பட காத்திருக்கின்றது. மகுதி என்ற மாணவனை வருமாறு வேண்டிக் கொள்வதோடு மகுதி தற்போது பரிசுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தற்போது சுக்ரா 100 என்ற மாணவியினால் பரிசு வழங்கப்பட காத்திருக்கின்றது. அடுத்த ஒரு பரிசு வழங்கப்பட காத்திருக்கின்றது. ஜெய்னப் என்ற மாணவியினால் மீண்டும் ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்த ஒரு பரிசு வழங்கப்பட காத்திருக்கின்றது. ஜமீம் ஜெய்மா அவர்களை அழைக்கின்றோம் இந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக. அலீனா என்ற மாணவியினால் மீண்டும் ஒரு பரிசு வழங்கப்பட காத்திருக்கிறது. தற்போது ஐனா என்ற மாணவியினால் மீண்டும் ஒரு பரிசு தொகை வழங்கப்படுகிறது. தற்போது பரிசு ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது. ஹம்மாத் அவர்களுடைய பரிசு வழங்கப்படுகின்றது. தனது ஆசிரியருக்கான பரிசு. இயாத் அஹ்மத் என்ற மாணவனால் அந்த ஆசிரியருக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு நினைவு சின்னம் வழங்கப்பட காத்திருக்கின்றது. ஐனி பிதா என்ற மாணவியினால் அந்த நினைவு சின்னம் அந்த ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கான மெடல் வழங்கப்பட காத்திருக்கின்றது. இந்த மெடலை போடுவதற்காக அந்தந்த பெற்றோர்கள் மேலே வந்து அந்த மெடல்களை போடுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். முகமது இர்சாத் லீனா, அதாவது லீனா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அவருடைய பெற்றோர் இர்சாத் அவரை அழைக்கின்றோம். தற்போது மீண்டும் அடுத்த மெடலை வழங்குவதற்காக ஹிபா அமல் என்ற மாணவியை அழைக்கின்றோம். ஹிபா அமல் என்ற மாணவி அழைக்கின்றோம். அவருடைய சகோதரர், அதாவது இர்சாத் அவருடைய மகள் தான். அவருடைய சகோதரர் அந்த நன்றி. அடுத்ததாக ஷயா மரியம் என்ற மாணவியை அழைக்கின்றோம். ஷயா மரியம் என்ற மாணவி அழைக்கின்றோம். அவருடைய தகப்பன் இம்சாம் ஹக் அவரை அழைக்கின்றோம்.
அடுத்ததாக ஐனி ஃபிதா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பனார் முகமது ஃபஸ்மின் சேர் அவர்களை அழைக்கின்றோம். இந்த மெடலை வழங்குவதற்காக. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பாத்திமா சைமா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பன் முகமது சமீம் அவர்களை அழைக்கின்றோம் இந்த மெடலை வழங்கி வைப்பதற்காக. நன்றி. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக அஹ்னா மனால் என்ற மாணவியை அழைக்கின்றோம் மெடலை பெறுவதற்காக. வழங்குவதற்காக முகமது அஸ்கர் அவருடைய தகப்பனார் முகமது அஸ்கர் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆயிஷா என்ற மாணவியை அழைக்கின்றோம். முகமது ரினோஸ் அதாவது தகப்பனார் முகமது ரினோஸ் அவர்களை அழைக்கின்றோம் இந்த மெடலை வழங்கி வைப்பதற்காக. நன்றி. ஜெய்னப் என்ற மாணவியை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பனார் முகமது தமீம் அவர்களை அழைக்கின்றோம். ஃபாத்திமா அலீனா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பனார் ரனீஸ்தீன் அவர்களை அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விடைகளை பெறுவதற்காக சுக்ரா நூரி அவர்களை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பனார் முகமது சியான் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக பாத்திமா ஹயா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பனார் முகமது அன்பாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அவர் வதாரத்தில் அவருடைய புதல்வன் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பாத்திமா மிஸ்னா என்ற மாணவியை அழைக்கின்றோம் இந்த பரிசுகளை பெறுவதற்காக. இந்த பரிசை வழங்குவதற்காக அவருடைய தகப்பன் முகமது மில்ஹான் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜெயின் அஹ்மத் அவர்களை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பன் முகமது ஹசன் அவர்களை அழைக்கின்றோம். அவர் வராத பட்சத்தில் அவருடைய அப்பா நசார் மாமா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா தான் வயசு வைக்கிறேன் ஏன்னா
அடுத்ததாக முகமது மஹதி அவர்களை அழைக்கிறோம். முகமது மஹதி அவர்களை அழைக்கின்றோம். மெடலை பெறுவதற்காக வழங்குவதற்காக உடைய தகப்பன் முகமது ரிசாப் அவர்களை அழைக்கிறோம். முகமது ரிசாப் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக இயாத் அகமது அவர்களை அழைக்கின்றோம். மெடல்களை பெறுவதற்காக இயாத் அகமது அவர்களை அழைக்கின்றோம். இந்த மெடலை வழங்கி வைப்பதற்காக முகமது ஷாக்கிர் மௌலவி அவர்களை அழைக்கின்றோம். சம்லி என்ற மாணவனை அழைக்கின்றோம். சம்லி என்ற மாணவனை அழைக்கின்றோம். அவருடைய தகப்பன் என்ஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் நலீர்தீன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த பதக்கத்தை வழங்கி வைப்பதற்காக இதனைத் தொடர்ந்து அடுத்த பதக்கத்தை பெறுவதற்காக அழைக்கின்றோம். ஹமாத் அஹ்மத் என்ற மாணவனை அழைக்கின்றோம். ஹமாத் அஹ்மத் என்ற மாணவனை அழைக்கின்றோம். இந்த பதக்கத்தை வழங்கி வைப்பதற்காக தகப்பனார் ஜஹாங்கீர் நானா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக பாடசாலை செல்லவிருக்கின்ற பிள்ளைகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படவிருக்கின்றது. அல் சஃபீனா பாலர் பாடசாலையுடைய சான்றிதழ் MIM ஹிபா அமல் என்ற மாணவியை அழைக்கின்றோம். அந்த சான்றிதழை அந்த ஆசிரியரை வழங்கி வைப்பார். மீண்டும் நாங்கள் சான்றிதழ் வழங்குகின்ற பிள்ளைகளை அறிவிக்கின்றோம். அதாவது இந்த வருடம் பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள். அடுத்ததாக RF ஆயிஷா என்ற மாணவியை அழைக்கின்றோம் இந்த சான்றிதழை பெறுவதற்காக. அடுத்ததாக MSF சைமா என்ற மாணவியை அழைக்கின்றோம் சான்றிதழை பெறுவதற்காக. அடுத்ததாக ஐனி ஃபிதா அவர்களை அழைக்கின்றோம். ஐனி ஃபிதா என்ற மாணவியை அழைக்கின்றோம் சான்றிதழை பெறுவதற்காக. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விருதினை அதாவது சான்றிதழை பெறுவதற்காக அழைக்கின்றோம். MA அஹ்னா மனால் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக சான்றிதழை பெறுவதற்காக அழைக்கிறோம். MIH ஜயா மரியம் அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்ததாக MT ஜைனப் அவர்களை அழைக்கின்றோம். MT ஜைனப் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக MIF லீனா. அடுத்ததாக MS இயாத் அகமட். அடுத்ததாக MH ஜைன் அகமட். MR மஹதி. ஜெயின் அவர்களை அழைக்கின்றோம். Right.